உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வானதி பாண்டியன் கிட்ட பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு இங்கே செம்பருத்தி, அதாவது வானதியோட பெரியம்மா கேட்குறாங்க, என்னடி உன் ஆளுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கியா, லவ் பண்ணுறியா அப்படின்றாங்க. ஐயோ பெரியம்மா, நீ இன்னும் தூங்கவே இல்லையா அப்படின்றாங்க. எங்கடி என் பக்கத்தில் படுத்துட்டு நீ இப்படி கத்தி கத்தி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா, சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் எங்கிட்டு தூங்குறது அப்படிங்கிறாங்க. என்ன பெரியம்மா, நீ தூங்கிட்டு இருக்கன்னு நினச்சி தானே நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி அதை விடு, உன் ஆள் என்ன பண்ணுறான், பேர் என்ன, எப்படி இருப்பான் அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுவா, சொந்தமாக மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கான், அவன் பேர் பாண்டியன், ஆள் பார்க்க சும்மா ஸ்மார்ட்டாக இருப்பான் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அது சரிடி, எனக்கும் அப்படியே ஆளை காட்டு, நானும் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கும் காட்டுறேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாண்டிக்கு ஏற்கனவே அங்கே இட்லி கடையில் நின்னதுனால அந்த லேடியை வந்து ஏற்கனவே பார்த்துருக்காரு. ஆனால் வானதியோட பெரியம்மாங்கிறது தெரியல இன்னும். இப்போ வானதி கூட்டிகிட்டு போயிட்டு இவன் தான் பெரியம்மா நான் சொன்னது பாண்டி அப்படின்னு கூப்பிட்டு இங்கே காட்டும்போது தான் பாண்டிக்கு ஷாக் ஆக போகுது. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வருதோ இல்லையோ, நடேசன் வந்துட்டு இந்த விஷயத்தில் ஷாக் ஆகி நடேசனுக்கும் பாண்டிக்கும் சண்டை வருதோ இல்லையோ, வானதிக்கு இந்த விஷயம் தெரிய வந்து நடேசன் தான் பாண்டியோட அப்பாங்கிற விஷயம் வந்து செம்பருத்திக்கு தெரிய வந்து, அது எப்படி எனக்கு ஒரு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவனோட அப்பாவை வந்துட்டு நீ வந்துட்டு பழைய காதலன்னு சொல்லுவ, அவர்கிட்ட நீ பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படின்னு இங்கே வானதி கட்டாயமாக ஒரு சண்டை இழுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இங்கே இவங்க பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் காட்டுறேன் பெரியம்மா அப்படின்னும் இங்கே வானதியும் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் செம்பருத்தி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நடேசனே கூட்டிகிட்டு வந்து விடுறாரு. அப்போ இறக்கி விடும்போது பார்க்குறாரு, என்ன செம்பருத்தி இன்றைக்கி என்ன இவ்வளோ எடுத்துகிட்டு போகிற வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வீட்டுக்கு சாப்பாடு கொஞ்சம் கொண்டுட்டு வர சொன்னாலா, அதான் இட்லி எல்லாமே சேர்த்து சுட்டு எடுத்துகிட்டு போகிறேன், எனக்காக அவங்களுக்கெல்லாம் காத்துட்டு இருப்பாங்க, போய் தான் சாப்பிட சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஓ சரி சரி கொண்டு போ அப்படின்ட்டு அவர் இறக்கி விட்டுறாரு. ஆனால் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லாமல் அங்கே வரைக்கும் வந்தீங்கன்னா பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க, அதனால் என்னை இங்கேயே இறக்கி விட்டுருங்கன்னு ரோட்டு மேலே இறங்கி வழக்கமாக செம்பருத்தி வீட்டுக்கு போயிடுறாங்க. இது வரைக்கும் நடேசன் தான் கொண்டு வந்து விடுறாருங்கிறது வானதிக்கு தெரியவே இல்லை, வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியல. ஸோ அங்கே கொண்டு போய் வச்ச உடனே பார்த்தா நிறைய இட்லி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது பார்த்துட்டு இங்கே வானதியோட அம்மாவே, என்னக்கா இவ்வளோ இட்லி எடுத்துகிட்டு வந்திருக்கா, இத்தனை பேர் தானே இருக்கும், இவ்வளோ பேருக்கு எதுக்கு இத்தனை இட்லி அதிகமாக எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படிங்கிறாங்க. சரி என்ன இப்போது ஆளுக்கு 4 நாள் சாப்பிட்டா சரியாக போயிட போகுது அப்படிங்கிறாங்க. வானதி பார்த்துட்டு, பெரியம்மா 4 நாள் சாப்பிட்டா கூட எது எப்படி பெரியம்மா 4 நாளைக்கு வச்சு நம்ம சாப்பிட்லாம், அவ்வளோ இட்லியை சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கியே அப்படிங்கிறாங்க. என்னடி நல்லா சாப்பிடுவீங்கன்னு எடுத்துகிட்டு வந்தால் மாற்றி இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வானதிக்கு டக்குன்னு ஒரு ஐடியா தோணுது. வேகமாக போயிட்டு பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாண்டி ஃபோன் எடுத்த உடனே, பாண்டி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் தாண்டி இருக்கேன், நிச்சயதார்த்த வேலையா, எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக என்ன பண்ணலான்னு பேசிட்டு உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி எல்லோரும் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றதா, எங்கே இனிமே தான் சாப்பிடணும், எல்லோரும் இப்போ தான் வந்து சேர்ந்தோம் வீட்டுக்கு, இனிமே தான் இதோ அண்ணனே இப்போ தான் சமைக்கவே போகுது அப்படிங்கிறாங்க. பாண்டி சேரண்ணனை சமைக்க வேணான்னு சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. சமைக்க வேணான்னு சொல்லணுமா, ஏண்டி எங்களுக்கெல்லாம் பசிக்காதா, நாங்கள் சாப்பிட வேணாமா அப்படிங்கிறாரு பாண்டி. ஐயோ பாண்டி, சமைக்க வேணான்னு சொல்கிறேன்னா காரணம் இல்லாமல் நான் சொல்லுவேனா, இங்கே எங்கள் வீட்டில் நிறைய இட்லி மீன் குழம்பு கறி குழம்புலாம் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. என்னது இட்லி மீன் குழம்பு கறி குழம்பா, இன்றைக்குமா அப்படிங்கிறாங்க. இன்றைக்குமாவா, என்ன பாண்டி சொல்கிற அப்படின்றாங்க. ஐயோ நேற்று தான் எங்கள் அப்பா எங்கேயோ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தார், நேற்றும் அதை தான் சாப்பிட்டோம், இன்றைக்குமான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா, அதுவும் இல்லாமல் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், ஒரு ஆள் உன்னை பார்க்கணுன்னு வேறு சொல்லியிருக்காங்க, நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் வீட்டில் எதுவும் சமைக்க வேணாம், நான் கொண்டு வந்துடுறேன், சரியா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏய் இட்லியா வேணாண்டி அப்படிங்கிறாங்க. பாண்டி நான் தான் சொல்கிறேன்ல சமைக்க வேணான்னு சொல்லு சேரண்ணாவா அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே பாண்டியும் போய் பார்த்துட்டு, அண்ணா என்னென்ன சமைக்க போறியா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா டைம் ஆகிடுச்சுல்ல, சமைக்கலாம்டா, ஆளுக்கு ஒன்றா என்ன தோசையும் தேங்காய் சட்னி செய்யவா, மதியானம் வச்சு குழம்பு இருக்குது அப்படிங்கிறாரு. அண்ணா எதுவும் நீ செய்ய வேணாண்ணே அப்படிங்கிறாங்க. செய்ய வேணாமா, ஏண்டா கடையில் எதுவும் வாங்க போகிறோமா அப்படிங்கிறாங்க. கடையில் வாங்கலாம் போகலை, வானதி இப்போ ஃபோன் பண்ணா, ஏதோ இட்லி மீன் குழம்பு கறி குழம்புலாம் இருக்குது எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறானே அப்படிங்கிறாங்க. நடேசன் அப்போ தான் வீட்டுக்குள்ளே வர்றாரு. வந்துட்டு, என்னது இட்லி மீன் குழம்பு கறி குழம்பா, அது வானதி கொண்டு வருதா, டேய் நான் நேற்று கொண்டு வந்தேனே அதை சாப்பிட்டீங்களே எவ்வளோ ருசியாக இருந்துச்சு, இந்த வானதியும் அன்றைக்கி ஒரு சிக்கன் குழம்புன்னு ஒன்று வச்சுச்சே வாயிலே வைக்க முடியல, அவள் கொண்டு வரதை நம்பியாடா நீங்கள் சமைக்காமல் இருக்க போகிறீங்க, டே சேரா இவனை நம்பாத, நீ ஒழுங்காக சமைச்சிரு அப்படிங்கிறாங்க. அண்ணா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவள் ஒன்றும் அவள் செஞ்சு எடுத்துகிட்டு வரல, அவள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னா,
அவள் சொல்லிட்டானே திரும்ப பண்ணி சமைச்சின்னா அதுக்கு வேற வந்து கத்துவா அப்படிங்கிறாங்க. சரிடா அது கொண்டு வரட்டும், நம்ம எதுக்கும் சட்னி எல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம், கொண்டுட்டு வந்துட்டு அது போனதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்ப்போம், நல்லா இருந்தால் சாப்பிடலாம், இல்லைன்னா நம்ம தோசையை ஊற்றிக்கலாம்டா, தோசை ஊற்ற எவ்வளோ நேரம் ஆக போகுது, ஆனால் சட்னியை மட்டும் அரைச்சி வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. அதுவும் சரிதானே, நீ சட்னி மட்டும் அரைச்சிரு அப்படின்ட்டு இங்கே பாண்டியை வந்துடுறாரு. ஸோ வானதி இங்கே பாண்டிக்கு ஃபோன் பேசி கட் பண்ண உடனே நேராக வெளியே போயிட்டு, பெரியம்மா இட்லி நிறையா இருக்குல்ல மா, எத்தனை இட்லி வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மீதி அப்படியே கொடு அப்படிங்கிறாங்க. ஏண்டி என்ன பண்ண போகிற அப்படின்றாங்க. மா வேணுங்கிறத எடுத்துகிட்டு மீதியை கொடு, மீதி வேஸ்ட்டு தானே, காலையில் குப்பையில் தானே கொட்டுவேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டி குப்பையில் கொட்டணும், காலையில் இதை அப்படியே இட்லி உப்புமா ஆக்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இட்லி உப்புமாவா, ஆஹா நானும் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், சரி அப்படியே நீ இட்லி உப்புமா செஞ்சாலும் இவ்வளோ இட்லியை வச்சு செய்ய போறியா, அதை கூடமா அப்படிங்கிறாங்க. கொடுக்குறேன்டி எதுக்குன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை பெரியம்மா நிறையா கொண்டு வந்துருச்சுல்ல, நமக்கு வேணுங்கிறத எடுத்துகிட்டு மீதியை பாண்டி வீட்டில் கொண்டு போய் கொடுக்கலான்னு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேம்மா, அங்கே போய் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏய் மணி என்னடியாவது இந்த நேரத்தில் இதெல்லாம் தூக்கிட்டு நீ போறியா அப்படிங்கிறாங்க. அம்மா நான் தனியாக ஒன்றும் போகலம்மா, ஏதோ பெரியம்மாவையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே செம்பருத்தி பார்த்துட்டு, ஏய் இப்போ தாண்டி வேலை முடிச்சுட்டு அசந்து மசந்து வரேன், காலெல்லாம் வலிக்குது, என்னால் வர முடியாது அப்படிங்கிறாங்க. டக்குன்னு வேக வேகமாக ஓடி போய் உட்காந்துட்டு, பெரியம்மா நேற்று நீ என்ன கேட்ட என்கிட்ட அப்படிங்கிறாங்க. என்னடி உங்ககிட்ட கேட்டேன், கால் வலிக்கு மாத்திரை கேட்டேன், கொண்டு வந்தியா அப்படிங்கிறாங்க. ஐயோ மாத்திரைன்னு எப்போ பாரு சொல்லாத, மாத்திரை தான் 2 நாளைக்கு முன்னாடியே கொண்டு வந்தேன்ல ஒரு அட்டை, இன்னும் வச்சிருக்கீல, அப்புறம் என்ன உனக்கு டெய்லி மாத்திரை அப்படிங்கிறாங்க. வேறு என்னடி நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ ஆளை பார்க்கணுன்னு சொன்னில்ல, அதனால தான் இந்த இட்லியை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே நான் அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே இருக்க எல்லாரையும் பாரு, எல்லாரும் சூப்பராக பேசுவாங்க, நல்ல ஆளுங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஓ நீ அப்படி சொல்கிறியா, சரி சரி அப்போ எவ்வளோ தூரண்டி போகணும், அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. தெரியுமா நீ ஒன்றும் நடந்தெல்லாம் வர வேணாம், என்கிட்ட தான் வண்டி இருக்குல்ல, நான் உன்னை வண்டியிலே கூட்டிகிட்டு போகிறேன், நீ ஏறி மட்டும் உட்காரு அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்கிறியா, சரி அப்போனா அப்படின்ட்டு, சரி நான் போயிட்டு வரேன், இங்கே வானதி கூடயே போயிட்டு வந்துடுறேன், நீ ஒன்றும் பயப்படாத, அதான் நான் கூட போகிறேன்ல அப்படிங்கிறாங்க. வானதி பார்த்து அப்படியே அவங்க அம்மா முறைச்சிட்டு, சொன்ன கேட்கவா போகிற, எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் போனோடனே வந்துடுறேன், நைனா போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் வா அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ பாண்டி வந்து வெளியில் பார்த்துட்டே இருக்காரு, வானதி வராளா வண்டி வருதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. சேரன் அதுக்குள்ளே சட்னியை அரைச்சி முடிச்சுட்டு அவர் வெளியே வந்துட்டு, என்னடா இங்கே வந்து நிற்கிற அப்படிங்கிறாரு. இல்லைண்ணா வானதி வராளான்னு தான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டா நிஜமாக அது கொண்டு வரேன்னு சொல்லிச்சுல அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே அதனால தானே உங்ககிட்ட வந்து சொன்னேன், அந்த வந்துருவா இப்போ அப்படின்ட்டு இப்போது சேரனும் பாண்டியும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. சோழன் அங்கேருந்து பார்த்துட்டு வேக வேகமாக போய் கிச்சனில் எல்லாத்தையும் பார்த்துட்டு எதுவுமே செய்யலை, சட்னி மட்டும்தான் இருக்கணுன்னு வேகமாக கத்திக்கிட்டே வெளில வராரு. ஆனால் என்னென்ன பசி இங்கே வயிற்று கில்லுது, நீ பாட்டுக்கு இவன் கூட வெளியே வந்து நின்றுட்டுருக்க, என்னடா ஃபோன் பார்த்துட்டு இருக்கியா, என்ன வானதி கூட சாட்டிங்கா அப்படிங்கிறாங்க. டேய் சும்மா தாண்டா நான் நின்றுட்டுருக்கேன், நான் ஒன்றும் சாட்லாம் பண்ணிட்டல, இங்கே பாரு அப்படிங்கிறாங்க. என்னண்ணே அவன் தான் நிற்கிறான்னு நீயும் வந்து நிற்கிற, பசிக்குதுண்ணே வான அப்படிங்கிறாங்க. இருடா வானதி ஏதோ இட்லி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிச்சான், அதனால தான் நான் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறாங்க. என்னது வானதி கொண்டு வர இட்லியா, அண்ணே வேணாண்ணே நல்லாவே இருக்காது, இதுக்கு நீ சாப்பிடாம படுத்துக்கடான்னு கூட சொல்லு, தண்ணியை குடிச்சிட்டு நான் படுத்துக்கிறேன், அதுக்காக இப்படியெல்லாம் என்னை சோதிக்காதானே, எதுக்கு எடுத்தாலும் ஒன்று சந்தாக்கு பிடிச்ச மாதிரி அந்த கோவாவை செய்கிறேங்கிற, இல்லைனா வானதி கொண்டு வர இட்லியை சாப்பிடுங்கிற, என்னென்னா வர வர நீயும் ஆளே மாறிட்டே இருக்கல்ல அப்படிங்கிறாங்க. டேய் அப்படிலாம் இல்லைடா, இது வானதி ஒன்றும் செய்யலையாம், அவங்க வீட்டில் இருக்குன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிச்சுன்னு பாண்டி சொன்னான், அது வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம்டா, அதனால தான் சட்னி அரைச்சி வச்சிட்டேன், ஒருவேளை அது கொண்டு வரது உங்களுக்கு பிடிக்கலன்னா உடனே தோசை ஊற்றிக்கலாம்டா, அதனால தான் நான் சட்னி எல்லாம் அரைச்சி வச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. என்னமோண்ணே பசி வயிற்று கில்லுதுண்ணே, டேய் அவள் எப்படா வருவா, ஃபோன் பண்ணி கேளுடா அப்படிங்கிறாங்க. டேய் ஃபோன் பண்ணிட்டாடா, அவள் கிளம்பும் போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா, இதோ அப்போ வந்துட்டு இருப்பாவ அப்படிங்கிறாங்க. என்னமோ பண்ணு போ அப்படின்ட்டு வயிற்றை பிடிச்சிக்கிட்டே உள்ள வராங்க. இப்போ நிலா பார்த்துட்டு, என்ன சோழன் வயிறு வலிக்குதா அப்படிங்கிறாங்க. வயிறு வலிக்குதாவா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுவும் வந்துடும் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. ஆமாம் நிலா பசிக்குதே சாப்பிடலான்னு பார்த்தா இங்கே அண்ணன் சட்னியை மட்டும் அரைச்சி வச்சிருக்கு, கேட்டால் வானதி ஏதோ இட்லி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு அங்கே பாரு 2 பேரும் அங்கே போய் நிற்கிறாங்க அப்படிங்கிறாங்க. வானதி இட்லி கொண்டு வரேன்னு சொன்னாங்களா, என்ன நம்ம வீட்டுக்கு டெய்லி வெறும் இட்லியாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. என்னவோ தெரியல நிலா, இந்த வாரம் இட்லி வாரம் அப்படிங்கிறாரு. நிலாவும் பார்த்து சிரிச்சுட்டு, சரி இருங்க வரட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன நிலா பசிக்குது நிலா அப்படிங்கிறாங்க. இருங்க சோழன் சின்ன பிள்ளை மாதிரி பண்ணாதீங்க, உங்களுக்கு இந்த பசி வந்துட்டால் மட்டும் இருக்கிறவங்களெல்லாம் போட்டு பாடாக படுத்துவீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் பசி, எனக்கு உனக்கு பசிச்சா மட்டும் அது சரி, உனக்கு எங்கே பசிக்குது, அண்ணன் தான் ஏதாவது ஒன்று ஃப்ரூட்டு அது இதுன்னு உனக்கு கொடுத்துட்டே இருக்கு, எங்களை சொல்லு அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் என்னை கவனிக்கிறதுக்கு நீங்கள் இப்போ கண்ணு வைக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. தாயே உன்னை கண்ணெல்லாம் வைக்கல, எனக்கு பசி உயிர் போகுது அப்படின்ட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காரு. கரெக்டாக இங்கே வானதியோட வண்டியும் வந்துருச்சு. அப்போ இங்கே பார்த்தோன்னே அங்கே பாருங்கள் வானதியே வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்பா வந்துட்டாளா, வந்தால் மட்டும் அது சாப்பிட்ற மாதிரி இருக்கணுமே நிலா அப்படிங்கிறாங்க. ஏன் சோழன் எப்போ பாரு நெகட்டிவாகவே யோசிக்கிறீங்க, ஒருவேளை டேஸ்ட்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க
இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இந்த அண்ணனை சொல்லணும், எதுக்கு வானதியை நம்பி சமைக்காமலாம் இருக்குது அப்படின்ட்டு இங்கே பேசிகிட்டே இருக்காரு. நீங்கள் இருங்க வரேன் அப்படின்ட்டு வெளியே போயிட்டு வாங்க வானதி அப்படிங்கிறாங்க. இப்போ வானதி கூடவே பார்த்தா இப்போ அவங்க பெரியம்மா வந்திருக்கதை பார்த்தோன்னே பாண்டி அப்படி பார்க்குறாரு. இவங்க அவங்கள அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. சேரன் பார்த்துட்டு இவங்க எவங்கடா உனக்கு தெரியுமா, நீ பார்த்துருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆனால் அது வந்து அப்படின்ட்டு இங்கே ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ளே வேகமாக வானதி வந்துட்டு வா பெரியம்மா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு பெரியம்மா நான் சொன்னேன்ல இதுதான் பாண்டி அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே பாண்டியை மேலேயும் கிளையும் பார்த்துட்டு வானதி சும்மா சொல்லக்கூடாது, ஆள் நல்லா சூப்பராக தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. பாண்டிக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. என்னடி இது அப்படிங்கிறாங்க. ஐயோ பாண்டி உனக்கு சொல்லலைல, இவங்க தான் என் பெரியம்மா, என் வீட்டில் தான் இப்போ இருக்காங்க. இங்கே தான் ஒரு அந்த கார்னரில் இட்லி கடை போட்டு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்களா, சரி எங்கள் வீட்டுக்கு அதிகமாகவே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ இருக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது தான் சரி நீங்கள் சமைக்கலைன்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு வரலான்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன்னா பெரியம்மா உன்னை பார்க்கணுன்னு சொல்லிச்சு, அதனால தான் நான் அப்படியே வா பெரியம்மான்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சேரன் பார்த்துட்டு ஓ உங்கள் பெரியம்மாவாப்பா அப்படின்ட்டு வாங்க உள்ளே வாங்க அப்படிங்கிறாரு. சரி தம்பி அப்படின்ட்டு உள்ளர வரும்போதே பரவாயில்லையே நல்லா தான் பேசுகிறாங்கடி நீ சொன்ன மாதிரியே. ஆமாம் இந்த தம்பி யார் அப்படிங்கிறாங்க. அவர் தான் பாண்டியோட பெரிய அண்ணன், அவருக்கு தான் இப்போ நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. எல்லாரும் பீகாருக்கு போகிறாங்க, நானும் போகிறேனே அப்படிங்கிறாங்க. பீகாருக்கா, எதுக்கடி அங்கே போய் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் பெரியம்மா, பொண்ணு பீகார் தான், அதனால் நிச்சயதார்த்தம் அங்கே, கல்யாணம் இங்கே. நான் என்னையும் கூப்பிட்ருக்கானே பாண்டி, அதனால் நானும் போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏய் இந்த விஷயம்லாம் உன் அம்மாவுக்கு தெரியுமாடி அப்படின்றாங்க. என் அம்மாவுக்கு தெரியாமையா இருக்கும், வீட்டில் எல்லாருக்கும் சம்மதம் தான். இதில் என்ன அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனோன்னே எங்கள் கல்யாணத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி அப்படின்ட்டு உள்ளே வராங்க. நிலா சோழன்லாம் பார்த்துட்டு இவங்க யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அவங்க பெரியம்மாவா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே சரி உட்காருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இட்லி கொண்டு வந்ததை கொண்டு போய் சேரன் கிட்டே கொடுத்துட்டு அண்ணா சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்கும், எல்லாமே எங்கள் பெரியம்மா செஞ்சது அப்படிங்கிறாங்க. ஓ அந்த கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, இவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சுகப்படலை, அதனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க என்னடானா நிறையா கொண்டு வந்துட்டேன்ட்டாங்க. சரி அப்படியே வானதியும் உங்களுக்கு கொடுத்துட்டு நானும் பாண்டி தம்பியை பார்க்கணுன்னு சொன்னேன்னா அதனால் அப்படியே கூட்டிகிட்டு வந்துருச்சு. சரி அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சாப்பிடுங்க தம்பி, எல்லாம் என் கைப்பக்குவம் நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு வந்துடுறாரு. என்ன தம்பி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே சோழனுக்கு பசி தாங்க முடியல, இவங்க என்னடா வளவலன்னு பேசிகிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு விறுவிறுன்னு உள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்குறாரு. முதல்ல நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிறாரு. நீலா இதை கவனிச்சிட்டே இருந்துட்டு பின்னாடியே போயிட்டு சோழன் என்ன பண்ணுறீங்க, அவங்க இன்னும் கிளம்பவே இல்லை, உட்காந்துட்டு இருக்காங்க, இங்கே வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா எனக்கு பசிக்குது நிலா, இரு முதல்ல இந்த குழம்பெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம், இல்லைனா நம்ம டக்குன்னு தோசையை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம்ல அப்படின்ட்டு இங்கே குழம்பெல்லாம் மோந்து பார்க்கும்போது இங்கே நிலாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சோழன் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா அப்படிங்கிறாங்க. என்ன நிலா இருக்கிற பசியில் நீ வேற அப்படிங்கிறாங்க. ஐயோ சோழன் அது இல்லை, நேத்திக்கு அங்கிள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு இட்லி மீன் குழம்பு கறி குழம்புலாம் கொண்டுட்டு வந்தாருல்ல, அதே ஸ்மெல்லு அதே டேஸ்ட்டு நீங்கள் பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு சாப்பிட்டு பார்த்தா ஆமாம் இவங்களும் டிஃபன் கடை தானே போட்டிருக்கேன்னு சொன்னாங்க, ஒருவேளை இந்த ஆள் இவங்ககிட்ட தான் வாங்கிட்டு வருவாரோ அப்படிங்கிறாங்க. இருக்கலாம் சோழன் அப்படின்ட்டு டக்குன்னு நிலாவுக்கு கிளிக் ஆகுது. அப்போ பழைய காதலின்லாம் சொன்னாரே அது இவங்களாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து இப்படி எட்டி பார்க்குறாங்க. அப்போ இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வானதிக்கு பெரியம்மா அப்படிங்கும்போது இங்கே பாண்டியை பார்த்தோன்னே நிலாவுக்கு சிரிப்பாக வந்துடுது. உள்ளே வந்து பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சோழனும் பார்த்துட்டு என்ன நிலா இப்படி சிரிச்சிட்டு இருக்க, பசிக்குது நிலா அப்படிங்கிறாங்க. ஐயோ சோழன் நீங்கள் வேற பசிக்குதுன்னு எனக்கு சிரிப்பு அடக்கவே முடியல அப்படின்றாங்க. சிரிப்பு அடக்க முடியலையா, இப்போ என்ன காமெடி நடந்துருச்சு நீ சிரிச்சிட்டு இருக்கன்னு அப்படிங்கிறாங்க. சோழன் இந்த ஒரு விஷயம் அது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதுக்கு மேலே பயங்கரமாக சிரிப்பீங்க அப்படிங்கிறாங்க. என்னதான் நடந்துச்சு நிலா கொஞ்சம் சொல்லிட்டு சிரியா, எனக்கு வேற பசிக்குது அப்படிங்கிறாரு. ஐயோ சோழன் பசிக்குது நீங்கள் வேற, அங்கே பாருங்க அது யாருன்னு தெரியுதா அப்படிங்கிறாங்க. யார், வானதியோட பெரியம்மான்னு சொன்னா அப்படிங்கிறாங்க. வானதியோட பெரியம்மா தான், ஆனால் அவங்க யாருன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன நிலா பேசுகிற அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி மயக்கமே வர அளவுக்கு அவர் பேசிகிட்டு இருக்காரு பசிக்குதுன்னு. நிலா வந்துட்டு சோழன் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீ இப்போ சிரிச்சிட்டே இரு நான் போகிறேன் அப்படின்ட்டு சோழன் இருந்து கோவமாக வெளியே வராரு. டக்குன்னு நிலா பிடிச்சி இழுத்துட்டு சோழன் அது வேறு யாரும் இல்லை உங்கள் அப்பாவோட பழைய காதலி அவங்க அப்படிங்கிறாங்க. என்னது எங்கள் அப்பாவோட பழைய காதலியா, என்ன நிலா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் சோழன், நேற்றுக்கு அங்கிள் வாங்கிட்டு வந்ததும் இதே டேஸ்ட்டு இதே தானே இருந்தது, அப்போவே அவர் சொன்னார் என்னோட பழைய காதலியை பார்த்தேன்னு, அப்போது அவங்க தான் இவங்க, ஆனால் அது யாருன்னு தெரியுதா, வானதிக்கு பெரியம்மா, அப்படின்னா பாண்டிக்கு வானதி தங்கச்சி அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே சோழனுக்கும் செம்ம சிரிப்பு வருது. அப்படியே பயங்கரமாக இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்கும்போது அங்கே பாண்டி சேரனும் அப்படியே பார்க்குறாங்க. இப்போ பாண்டிக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் வானதிக்கிட்ட பேசிட்டு ஒரு நிமிஷம் இரு வானதி வரேன் அப்படின்ட்டு
எழுந்து வேக வேகமாக வராரு. வந்து இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, என்னங்க 2 பேரும் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க, அவன் என்ன பைத்தியக்கார மாதிரி இப்படி உருண்டு உருண்டு சிரிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. பாண்டியை பார்த்த உடனே நிலாவுக்கு ரொம்ப சிரிப்பு வருது. நிலாவும் சேர்ந்து சிரிச்சுட்டே இருக்கும்போது, ஆஹா நீங்கள் சொல்ல மாட்டீங்க போல், சரி நீங்கள் சிரிச்சு முடிச்சுட்டு வாங்க, நான் வெளில வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சோழன் டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு, டேய் அங்கே வந்திருக்காங்களே அவங்க யாருன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. வானதிக்கு பெரியம்மாவாண்டா அப்படிங்கிறாங்க. வானதிக்கு பெரியம்மாங்கிறதெல்லாம் சரி, அவங்கள இந்த ஆளை கடைக்கு போன மாதிரி அந்த கடையில் நின்று பேசின மாதிரி எதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற ஆளை நீ பார்த்துருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, எப்போ பாரு அவங்க கடையில் தாண்டா நின்று சாப்பிட்றாரு. இப்போ கொண்டு வந்திருக்க இட்லி கூட அவங்க கடையில் இருந்ததாக தான் இருக்கும். நேற்று வாங்கிட்டு வந்தாருல்ல, அதுவாக தான் இருக்கும். நீ வேணால் அதை டேஸ்ட் பாரு, நேற்று கொண்டு வந்த அதே டேஸ்ட்டாக தான், அதே குழம்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. டேய் கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாடா பாண்டி, ஆனால் இதில் சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னடா நடந்துச்சு, எதுக்கு இப்படி 2 பேரும் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே டக்குன்னு நிலா, வேணாம் சோழன் எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா, இவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை சொல்லி சிரிக்காமல் எப்படி இருக்க முடியும், பாண்டி இங்கே வாயேன், அங்கே வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமா அப்படிங்கிறாரு. அதுக்குள்ளே பார்த்தா இங்கே சேரனும் வந்துட்டு, டே என்னடா அப்படிங்கிறாங்க. டக்குன்னு சோழன் வாயை மூடிக்கிறாரு. அண்ணே பாருண்ணே என்னன்னு கேட்டால் 2 பேர் மாற்றி மாற்றி சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே சேரனும் பார்க்குறாரு. அப்படியே இவங்க 2 பேர் சிரிச்சிட்டு இருக்கவும் உடனே டக்குன்னு பாண்டியை கூப்பிட்டுட்டு, டேய் உனக்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லையாடா, அவங்க 2 பேரும் ஏதோ பேசி சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க, நீ வேற அங்கே போய் நின்றுட்டு இருக்க, நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியை கைப்பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாரு. இப்போயுமே பாண்டிக்கு அந்த விஷயம் தெரியவே இல்லை. ஸோ சிரிச்சிட்டு இருக்க நிலாவுக்கு டக்குன்னு கிளிக் ஆகுது. சோழன் அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா வயிறு வலிக்குது நிலா, இவ்வளோ நேரம் பசியில் இருந்தேன், ஆனால் இப்போ நீ சொன்ன விஷயத்தை நினச்சி எனக்கு தாங்க முடியல, அந்த ஆள் வரட்டும், எங்கே அந்த ஆள் போனார், இங்கே தானே சுற்றிட்டு இருந்தார் அப்படிங்கிறாங்க. சோழன் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஆனால் இந்த விஷயம் பாண்டிக்கு தெரிய வந்துச்சுன்னா பாண்டியோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், அதே வானதிக்கு தெரிய வந்ததுன்னா வானதியோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்களா அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே சிரிக்கிறத நிறுத்திட்டு, ஆமாம்ல இதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படிங்கிறாரு. பாருங்க சோழன், ஐயோ இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு வானதி அவ்வளோதான் பயங்கரமாக சண்டை போடுவாங்க அப்படிங்கிறாங்க. அவள் சண்டை போட்டால் என்ன பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிறாங்க. நீங்கள் பாண்டியை பற்றி யோசிச்சிங்களா, சும்மாவே அவர்கிட்ட எகிரிட்டு நிற்பார். இப்போது இவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்துட்டு இவர் லவ் பண்ண பொண்ணுங்கிறதுனால நாளைக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் வானதி தங்கச்சி முறையாயிரும், அப்புறம் எப்படி அவர் கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன நிலா பேசிகிட்டு இருக்க, இந்த வயசில் அந்த அளவுக்கு கல்யாணமா, நீ வேற ஏன் நிலா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க சோழன், அவரை அவ்வளோ லேசாலாம் நினைக்காதீங்க, அவரெல்லாம் நம்பவே முடியாது, எப்போ வேணால் எது வேணால் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. இப்போ தெரியுதா, நாங்கள் ஏதாவது சொன்னால் மட்டும் அங்கிள் எதுவும் சொல்லாதீங்க, அங்கிள் எதுவும் சொல்லாதீங்கன்னு வேகமாக வருவல்ல, இப்போ பார்த்தியா நீயே சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை சோழன், நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன், இவங்க வரலங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கிள் வேறு மாதிரி இருந்தார், ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் கவனிச்சிங்களா, அவர் வீட்டில் சாப்பிட்றதே இல்லை, டெய்லி நைட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வராரு, அது அப்போது அவங்கக்கிட்ட தான் சாப்பிட்றாரு இல்லை அப்படி தானே அப்படிங்கிறாங்க. அது என்னவோ உண்மைதான் இல்லை, ஆனால் அந்த ஆள் மேலே ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கணும், ஆனால் இதை பாண்டிக்கிட்ட நம்ம சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ நிலாவும் பார்த்துட்டு, சோழன் நீங்களே எதுவும் சொல்லிக்காதீங்க, அவங்களுக்கா விஷயம் தெரிய வரும்போது அவங்களே பேசிக்கிட்டோம், பாண்டியா வந்து சொல்கிற வரைக்கும் நீங்கள் வாயை திறக்கக்கூடாது, இதை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், விடு இதனால் நீ என்கிட்ட எதுவும் சண்டை போடாத அப்படிங்கிறாங்க. நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது சோழன், இந்த விஷயம் பாண்டிக்கு தெரியவே கூடாது, அவருக்கா எப்போ தெரியுதோ அப்போ வந்து சொல்லட்டும், அப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு நீங்கள் எதுவும் வளரக்கூடாது, ப்ராமிஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன நிலா இதுக்கெல்லாம் ப்ராமிஸா அப்படிங்கிறாங்க. உங்களை நம்ப முடியாது, நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரி நிலா நான் சொல்லவே மாட்டேன், அவனா அந்த விஷயத்தை வந்து சொல்கிற வரைக்கும் நான் இதை சொல்ல மாட்டேன் ஓகேவா, ஆனால் அந்த ஆள் எங்கே நடேசான், அந்த ஆள்கிட்ட மட்டும் நான் அதை கேட்காம விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா இப்போ தான் சொன்னேன், பார்த்தா இப்போ பாண்டிக்கிட்ட கேட்க மாட்டேன் அங்கிள் கிட்ட கேட்பேன்றீங்க அப்படிங்கிறாங்க. என்னடா அந்த ஆள்கிட்ட கூட கேட்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. வேண்டாம் சோழன் விடுங்க, அவர் இன்னும் எதையும் நமக்கு பிரச்சனைன்னு கொண்டுட்டு வரல, பிரச்சனைன்னு கொண்டுட்டு வந்தாரா நம்ம அப்போ பேசிக்கலாம், அவர் பாட்டுக்கு ஏதோ அங்கே போகிறாரு சாப்பிட்றாரு அவர் பாட்டுக்கு இருக்காரு, நம்ம வீட்டுக்கு எதுவும் தெரிய வரல, நம்மக்கிட்ட எதுவும் பிரச்சனையாக கொண்டு வரல, பார்த்துக்கலாம் விடுங்க, நீங்களே எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் பேசிடுறாங்க. ஸோ ஒரு வழியாக எப்படி தெரிய வருதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் watching.